ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரை பண்ணலாம் வாங்க. நாம் இன்றைக்கி என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, தக்காளி தோசை தாங்க செய்ய போகிறோம். எப்பவும் வழக்கம் போல் ஒரே மாதிரியாக தோசை செய்யாமல் இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி தோசைக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். மாவு வந்து தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்குறோம். உளுந்த பருப்பு எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்குறோம். கடுகு, அப்புறம் இஞ்சி பூண்டு 2 வத்தல் வந்து எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து கடுகு வந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ அதில் வந்து 2 வத்தல் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஆனதும் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி இதை வந்து தனியாக ஆற வச்சிடலாம். அது வந்து தனியாக ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. மிக்ஸி எடுத்துகிட்டு அதில் வந்து தக்காளியை வந்து நறுக்கி போட்டுக்கலாம். அது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம மாவு கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த அளவுக்கு. இப்போ தோசைக்கல்லில் வந்து நம்ம தோசையை வார்த்து எடுத்துக்கலாம். தோசைக்கல் சூடானதும் அதில் ஒரு 2 கிண்டி மாவு விட்டு நல்லா மெல்லிசாக வந்து வார்த்துக்கலாம். இப்போது தோசைக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். தோசை வந்து நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், தோசை நல்லா சைடு நல்லா வெந்துருச்சு. மெதுவாக பரட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், பரட்டி போட்டாச்சு. இப்போது நெக்ஸ்ட் சைடு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம் தோசை வேகிறதுக்கு. 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தோசையை எடுத்துடலாம். பாருங்கள், தோசை எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்கள் மற்ற தோசையும் சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த தோசைக்கு வந்து நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ தேங்காய் சட்னியோட ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.